வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு வீடியோ அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த கலர்ஸை கூட நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணோம். ஃபோட்டோஸ் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவையானவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக எப்படி செட் பண்ணியிருக்கின்றதை பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் லைட்டாக கூட ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் மூணில் உங்களோட ஃபேஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லீஃப் பிஎன்ஜின்னு கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அதோட சைஸ் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி இப்போ செட் பண்ணுறேனோ அதே மாதிரி இந்த மாதிரி கீழே செட் பண்ணுங்கள் கார்னரில். ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கின்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த பிக்கை இந்த சைடில் செட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த பிக்கை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு லைட்டை மட்டும் ஜூம் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி சைடாக கீழே கார்னரில் செட் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம எப்படி 2 சைடும் அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு எகைன் லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த இமேஜை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதோட சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதை கம்மி பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி ஸ்க்ரீனில் செட் பண்ணுறேன்னு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒன்று இமேஜை செட் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோட சைஸ் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒன்று வெயிட் பண்ணி அது ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கிறனால அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். எகைன் அந்த பிக்கே செலக்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம அங்கங்கே அதை செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எகைன் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்து இங்கே ஒன்று அப்படியே கீழாக ஒன்று செட் பண்ணிவிடுங்க. அதை இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த பிக்கு இந்த சைட்லேயும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடில் இந்த மாதிரி எங்கேயாவது கார்னரில் இந்த மாதிரி கீழே எங்கேயாவது இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா அதை நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ தேவை அப்படின்னா நீங்கள் அந்த லீஃப் இமேஜ் அங்கங்கே செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ சூப்பராகவே க்ரியேட்டிவாக பயங்கரமாக நம்ம மேக் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம சாங்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் சூப்பராகவே ப்ளே ஆகுது. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.